ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரும்போது அம்மா பப்பாளி பழம் வாங்கிட்டு வரேன். நாங்கள் ஒரு பீஸ் 10 ரூபான்னு சொல்லி நான் 2 பீஸ் கவரில் சின்ன சின்னதாக வெட்டி வாங்கிட்டு வந்துட்டேன். இந்தாம்மா அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, வைடா நான் பிறகு எடுத்துக்கிறேன். நாங்கள் எனக்கு வாய் நம்மட்டு இருந்துச்சு. ஒரு பீஸ் எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்ட உடனே செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வெந்நி வச்சு கொடுத்துருந்தாங்க. அம்மா என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தா ரசம் வச்சுட்டு இருந்தாங்க. சமையல் முடிச்சப்பறம் எல்லாத்தையும் கழுவ வேண்டியதாம்மா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அப்பப்போ செஞ்சாண்ட ஈஸியாக இருக்கும் வேலை அப்படின்னாங்க. சாப்பிடவா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தட்டில் சாதம் வச்சுட்டாங்க. அவங்க அண்ணன் ஊர்லேருந்து வந்திருக்காங்களா, மேடத்தை கையில் பிடிக்கவே முடியல. நேற்று வச்ச சாம்பார் இருந்துச்சு, வேணுமானே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அது பழைய 2வது நாள் வச்சு சாம்பார்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் மிளகு ரசம் வச்சுருந்தாங்க. மேடம் கையில் என்ன தான் அப்படி ஒரு மகிமை இருக்குன்னு தெரியல, அவ்வளோ ருசியாக இருக்குது. நான் கேட்டேன், சும்மா இருக்காமல் எப்படிம்மா உனக்கு மட்டும் இவ்வளோ டேஸ்ட்டாக வருதுன்னு சொல்லி கேட்டதுக்கு, எங்கள் அண்ணன் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்தாதடா அப்படின்னாங்க. நல்லது சொன்னாலும் உனக்கு குத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு சிரிக்கிறாங்க. எங்கள் மாமா வந்திருந்தனால மாமாவுக்கு 100 ரூபாய்க்கு சிக்கன் பொரிச்சு கொடுத்துருந்தேன். அண்ணனை விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க. பார்க்குறதுக்கே க்யூட்டாக இருந்துச்சு. அம்மா கையால் எது செஞ்சாலுமே பாசத்தோடு தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்வாங்க. அம்மா தான் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.